அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தான் அது சிவன்மலைங்க. இந்த சிவன்மலையுடைய சிறப்பு என்னென்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பல்வேறு காலங்களையும் பல்வேறு மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் தொடர்ந்து தற்போது வைத்துள்ள பொருளால் கடக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமையும், நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த நேரத்தில் தொழில் தொடங்கலாமா, குடும்பத்தை பொறுத்தவரை எப்படி அமைந்திருக்கு, நிதி நிலைமை எப்படி அமையப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாவதற்கு எளிமையான ஒரு பரிகார முறையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வாக்கு திறமையும் எளிதில் கோபமடைய குணம் கொண்ட கடகராசி நண்பர்களே, பொதுவாக இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டு. எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க. புத்தி தெளிவாக இருக்கும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இந்த நேரத்தில் உண்டாகும். மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலனை நீங்கள் பெறுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்ல போகுது. சிறப்பாக செயல்பட முடிவுன்னு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவியும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உத்தியோக வாய்ப்புகள் அமையும். முக்கிய நபர்களுடைய உதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யலாம். ரொம்ப சாதுரியமாக பேசி எதையோ சமாளித்து முடிப்பீங்க. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருங்க. பெண்களுக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகிடும். இதில் கூடுதல் கவனத்தோடு இருந்தால் தான் நல்லது. அரசியலில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தொண்டர்களுடைய ஆதரவோடு செயற்கரிய செயல்களை செய்து பாராட்டு பெறுவீங்க. கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள வேண்டிய நேரமாகவும் இருக்குது. சச்சரவுகளை சம்மந்தப்பட்டு மாட்டிக்காதீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால் மட்டுமே இப்போது துறையில் வெற்றி வாகை சூட முடியும். மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடித்திடுவீங்க. உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சக கலைஞர்கள் அனுசரித்து இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறையும். எதிர்பார்த்த மதிப்பெண் பெற அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பதும் நல்லது. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகளும் வீணான குழப்பங்களும் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு நல்லபடியாக நடந்து முடியும். வீடு நிலம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. மேலும் உங்கள் தொழில் நல்ல லாபத்தை தருங்க. இருந்தாலும் கவனமோடு நடந்துக்கோங்க. போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வாய்ப்பு உண்டாகும். நல்ல பெயர் வாங்க போகிறீங்க. மூலதானத்திற்கு தேவையான பட உதவி வந்து சேரும். எதிர்கள் வகையில் சற்று கவனமோடி செயல்படுங்க. அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நேரமாக இந்த நேரத்தில் உங்கள் இளைய சகோதரத்தோடு சின்ன சின்ன நெருடல்கள் உருவாகலாம். சின்ன சின்ன குழப்பங்களையும் நீங்கள் ஏற்படுங்க. தாய் தந்தை ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுடைய மருத்துவ செலவிற்கு சிறிது தொகையை செலவழிக்க வேண்டியது அமையும். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்களும் விசேஷங்களும் நடக்க போகுது. உங்கள் தைரியத்திற்கு இறைவன் வேண்டுங்க. பிள்ளைகள் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்னோர்களே அமாவாசை தோறும் வழிபட்டுவாங்க. மறைவிடங்களில் சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம். கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி புதிய உத்வேகம் பிறக்கும். தந்தையாரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறையுங்க. உத்தியோகத்தர்களுக்கு நினைத்த இடத்துல நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல அதற்கான அங்கீகாரமும் உண்டு. தொழில் செய்தீங்கன்னா லாபகரமான முதலீடுகள் யாரையும் நம்ப வேண்டாம். உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்காங்களோ அவங்களையும் நம்புங்க. கலைத்துறையில் கடுமையாக உழைத்தால் மூலம் முன்னேற வேண்டியதாக அமையும். நண்பர்கள் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.
அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது அமையும். மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கை தேடி வரும். சந்தோஷமான செய்தியும் வரப்போகுது. மேலும் மாணவர்கள் பாதியில் விட்ட படிப்பை தொடர போகிறீங்க. படிப்பில் சாதனையை புரிய முயற்சி மேற்கொண்டால் நிச்சயம் அதற்கான வெற்றி உண்டு. நல்ல நண்பர்கள் மூலம் பல நன்மைகளையும் பெறுவீங்க. பெண்களுக்கு தாயார் தாய் வழி உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் நீங்கிடும். வீடு மனை வாகனமாகக்கூடிய யோகம் அமைந்திருக்கு. நெடுநாளாக இந்த விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறப்போகுது. மேலும் குடும்பத்தில் இருப்பவங்க நீங்கள் சொல்வதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையும் செய்வாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி நீங்கிடும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருங்க. மேலும் குடும்பத்தில் இருப்பவங்க உங்களோடு அனுசரித்து செல்வாங்க. விசேஷ நாட்களில் குடும்பத்தினரோடு கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுடைய உடல்நலனில் கவனமாக இருங்க. திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றியும் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகளவு உங்களுக்கு உண்டாகும். மன தைரியமும் உண்டுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிடும். எதிர்ப்புகள் விலகப் போகுது. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். பணவரத்து எதிர்பார்த்தபடி போல உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய நபர்களுடைய நட்பு கிடைத்திடுங்க. பாதியில் நின்ற காரியத்தை தொடர்ந்து செய்து முடிக்க போகிறீங்க. திடீர் குழப்பம் ஏற்படலாம். தீ எந்திரம் கையாளும் போது கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவதும் நல்லது. குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளோடு அன்பாக நடந்துக்கோங்க. பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் சமையல் செய்யும்போது மின்சாதனங்களை இயக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வி பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கள் பெற்றோர் ஆசிரியருடைய ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கிடைக்கும். தொடர்ந்து இந்த மாதத்தில் நட்சத்திரத்தை பொறுத்து கடக ராசியில் வந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்களை களவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. உங்களின் உடைமைகளை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. புதிய நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. அறிமுக இல்லாதவங்களுடைய வீட்டில் எதையும் இந்த நேரத்தில் சாப்பிடாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியாக இருந்தாலோ வீண் சண்டைகளோ வீணான குழப்பங்களோ உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. தகுந்த வரம் கிடைத்து திருமண ஏற்பாடு நல்லபடியாக நடந்து முடியும். வீடு நிலம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் உண்டு. இருந்தாலும் கவனமோடு நடந்துக்கோங்க. போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமைய போகுது. சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பொறுத்தவரை 25, 26 சந்திராஷ்டம தினங்களாக இருக்கு. அதிர்ஷ்ட தினங்கள் 18, 19ங்க. மேலும் பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை செய்து விரதம் இருந்து வழிபட்டா பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் நீங்கி மனதுக்குள்ள தைரியம் உண்டாகும். பூதங்கள்ல பார்த்தீங்கன்னா நீரின் தன்மை கொண்ட பார்த்தீங்கன்னா சந்திர பகவானின் அதிபதியாக கொண்ட கடகராசி நண்பர்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியான அதிர்ஷ்டத்தையும் தடைகளையும் நீக்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கடகராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் நவகிரக நாயகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானின் அருளை பெறுவதற்கு திங்கக்கிழமைகளில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்களை நீக்கிடும். பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வானில் தோன்று பூரண சந்திர தரிசனம் செய்தாலும் உங்கள் மனதில் நேர்மறையான சக்திகள் அதிகரிக்கும். மனக்குழப்பமும் நீங்கிடுங்க. அதே போல் சந்திர பகவான் தான் ஒரு மனிதனின் தாயிற்கு காரகமாக இருக்கிறாரா. கடகராசியில் பிறந்த நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய தாயாரை வணங்கி அவங்களுடைய ஆசையை பெற்று செல்வது உங்களுக்கு பல நன்மைகளை தருங்க. அதே போல் மாதம் ஒரு முறையாவது கோவில்கள் துறவைகள் ஏழைகளுக்கு அரிசி தானம் அளித்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எத்தகைய துர்திஷ்டத்தையும் போக்கி சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். அதே போல் கோடை காலங்களில் மக்கள் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலும் விலங்குகள் தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டையும் அமைத்துட்டாங்க சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். கோவில்களில் இருக்கக்கூடிய குளங்களில் மீன்களுக்கு
அவ்வப்போது அரிசி பொரியை இரையாக அளிப்பது அதிகப்படியான நன்மை. பதிவில் கடகராசி நண்பர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓம் முருகா போற்றினே 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.